கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஐக்கிய உபவாச ஜெப ஊழியங்கள் சார்பாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் வாசிக்க தெரிந்து கொள்ள வேத பகுதி யோவான் 11ஆம் அதிகாரம், அதிலே 1ஆம் வசனம். மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். 5ஆம் வசனம். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். பாருங்கள், இயேசு இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில அவர் ஊழியத்தின் நிமித்தமாய் அடிக்கடி அந்த பெத்தானியா கிராமத்திற்கு போகும்போது இந்த மார்த்தாள், மரியாள், லாசருவின் வீட்டில் தான் அவர் அடிக்கடி தங்கி இருப்பார். அந்த குடும்பத்தனாகிய லாசருவுக்கு இயேசு சிநேகிதனாயிருந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த லாசரு வியாதிப்பட்டு அவன் திடீரென்று மரித்து போய்விட்டான். அவன் மரித்து போய் அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாட்களுக்கு பிறகு இயேசு அந்த பெத்தானியா கிராமத்திற்கு, அதாவது லாசரு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அந்த இடத்திற்கு இயேசு கடந்து போகிறார். இயேசு அங்கு போகும்போது லாசருடைய சகோதரி ஆகிய மார்த்தாள் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால். 21ஆம் வசனம். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இயேசுவை கண்ட உடனே இந்த மார்த்தாள் இயேசுவை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், இயேசுவே, நீர் இங்கே இருந்திருந்தே ஆனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இதே வார்த்தையை தான் மரியாளும் இதே வார்த்தை தான் சொல்வதை பார்க்க முடிகிறது. 32ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இப்ப 2 பேரும் சொல்லுகிற ஒரு காரியம், ஏசப்பா, நீங்க இங்கே இருந்திருந்தீரானால், அப்படி என்றால் பெத்தானிய கிராமத்திலே என் வீட்டில் நீங்கள் இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லி, அடுத்த வசனம், அந்த மார்த்தாளும் மரியாளும் அவளோடு கூட வந்த யூதர்களும் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். 33ஆம் வசனம். அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து. 35ஆம் வசனம். இயேசு கண்ணீர் விட்டார். இந்த மார்த்தாளும் மரியாளும் அவளோடு கூட துக்கம் விசாரிக்க இருந்த அந்த யூத சகோதரிகளும் உறவினர்கள் அழுகிறதை கண்ட இயேசு ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து இயேசுவும் அங்கு கண்ணீர் விட்டு அழுகிறார். அதற்கு பிறகு இயேசு அந்த லாசர் இருந்த கல்லறையின் இடத்தில் வந்து 39ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே. இங்கு மார்த்தாள் சொல்லுகிறார், இயேசு சொல்றாரு, அந்த கல்லை எடுத்து போடுங்கள், கல்லறையில் இருக்கிற அந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொன்னவுடன் லாசருடைய சகோதரியாகிய மார்த்தாள் சொல்லுகிறார், ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்று. என் சகோதரன் மரித்து 4 நாளாயிற்று. அவன் சரீரம் அழுகி, அந்த 4 நாளான சரீரம் அழுகி நாற்றம் எடுக்கிற சூழ்நிலையில் இப்பொழுது நீங்கள் கல்லை புரட்டி போட சொல்கிறீர்களே என்று மார்த்தாள் ஆச்சரியப்பட்டு, அவள் தன்னுடைய சகோதரன் இருந்தாலும் அது ஒரு பிணம் என்பதை அறிந்து அவள் சொல்லுகிறார், நாற்றம் எடுக்குமே என்றார். ஆனால் இயேசு பாருங்கள், 40ஆம் வசனத்தில் இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று
நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். இயேசு சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உன்னோடு சொல்லவில்லையா? மார்த்தாளாலும் மரியாளாலும் அங்கிருந்த யூத மக்களாலும் இதை நம்ப முடியவில்லை, விசுவாசிக்க முடியவில்லை. இயேசு திடீரென்று 43ஆம் வசனம், இவைகளை இயேசு சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தார். பாருங்கள், இயேசு உரத்த சத்தமாய் மரித்த பிணத்தை பார்த்த லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்ட அடுத்த வினாடியே அந்த லாசரு, மரித்த லாசரு உயிரோடே வெளியே வந்தார். இதை நாம் பேசும்போது ஒரு நொடி பொழுதுல அழுகி போன நாற்றம் எடுத்த சரீரத்தின் உறுப்புகள் அனைத்தும், அது கிட்னியா இருக்கலாம், இருதயமா இருக்கலாம், பிரெயினா இருக்கலாம், அதாவது அவனுடைய முழு சரீரமும் செயலற்று அழுகி போன சரீரம் ஒரு நொடி பொழுதுல இயேசுவின் வார்த்தையின் வல்லமை அந்த பிணமாகிய லாசருவின் சரீரத்துள்ளே புகுந்து அவனை வெளியே கொண்டு வருகிறதை இங்கு பார்க்க முடிகிறது. பாருங்கள், நாற்றமெடுத்த உடம்பு, அழுகி போன கிட்னி, அழுகி போன இருதயம், அழுகி போன ஸ்கின், நரம்புகள் எல்லாம் செயலிழந்து, எலும்புகள் எல்லாம் செயலிழந்து போன அந்த சரீரத்தை ஒரே ஒரு வார்த்தையினாலே இயேசு இங்கே உயிர்ப்பிக்கிறதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் இதை யாராலும் அதை சீக்கிரமாய் நம்ப முடியாது. ஆனால் இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறது இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறவர். மரித்த லாசரு ஒரே ஒரு வார்த்தை, லாசருவே நீ வெளியே வா என்ற ஒரே ஒரு வார்த்தை அவனுக்கு ஜீவனை கொண்டு வந்தது. அவன் மறுபடியும் பிழைத்து இயேசுவின் அருகில் வந்து நிற்கிறதை இந்த வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அதற்கு பிறகு மார்த்தாளும் மரியாளும் அவளோடு கூட இருந்த அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள், களிகூர்ந்தார், மகிழ்ந்தார்கள். ஏனென்றால் நம்ப முடியாத ஒரு அற்புதம், யாராலும் நம்ப முடியாத ஒரு அற்புதம். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் வியாதிப்பட்டு, இல்லை சரீரத்தின் ஏதாவது ஒரு பகுதி செயல்படாமல் வியாதினால பாதிக்கப்பட்டு, இல்லை மரண அவஸ்தையில் இனி பிழைப்பது அரிதென்று மருத்துவர்கள் கூட சொல்லி இருக்கலாம். எனக்கு தெரிந்த ஒரு சிறு குழந்தை பிறந்து ஒரு சில நாட்களே ஆன அந்த குழந்தையோட நுரையீரல் பாதிக்கப்பட்டு, சுவாச குழாய்கள் பாதிக்கப்பட்டு, அந்த குழந்தை பிழைப்பதற்கு அரிதென்று மருத்துவர்கள் சொன்ன நிலையில் அந்த குழந்தையை எங்களிடத்தில் கொண்டு வந்தார்கள். நாங்கள் ஒரு சில சகோதரிகளாய், தேவ பிள்ளைகளாய் அந்த குழந்தைகள் கைகளில் ஏந்தி நாங்கள் கண்ணீரோடு அந்த குழந்தையின் மேல் கைகளை வைத்து ஜெபித்தோம். ஜெபித்து நாங்கள் கடந்து வந்தோம். ஒரு சில நாட்கள் கழிந்து அந்த குழந்தை பரிபூர்ணமான சுகம் அடைந்து இன்றைக்கு அந்த குழந்தை நல்ல ஆரோக்கியமாய் உயிரோடு இருக்கும்படியாய் கர்த்தர் செய்தார். இயேசு மார்த்தாளையும் மரியாளையும் லாசரையும் மட்டும் நேசிக்கிறவர் அல்ல, உங்களையும் என்னையும் நேசிக்கிறவர். அவர் மார்த்தாளும் லாசரை மட்டும் நேசித்து அவர்களை மட்டும் உயிரோடு எழுப்புற தேவன் அல்ல. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் இயேசு நேசிக்கிறார். லாசரிடத்தில் அன்பாயிருந்த இயேசு உங்களிடத்தில் அன்பாயிருந்து பலவீனப்பட்டு சரீரம் பலனிழந்திருக்கிற, இல்லது மனமுடைந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் இயேசு அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அழுகி போன சரீரம் எப்படி எழும்பி வர முடியும்? நாற்றம் எடுத்த சரீரம் எப்படி வெளியே வர முடியும்? அதுதான் இயேசுவின் அற்புதங்கள். யாராலும் கிரகிக்க முடியாத விதத்தில், யாராலும் நம்ப முடியாத விதத்தில் மருத்துவர்கள் ஒருவேளை இனி பிழைப்பதற்கு அரிது, வாழ முடியாது என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட அநேகரை இயேசு இன்றைக்கும் சுகமாக்கி இருக்கிறார்.
இயேசுவை விசுவாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறார். ஒருவேளை உங்கள் உடல் உறுப்புகளில் ஏதாவது செயலிழந்து இருக்கும் என்றால், இயேசுவே நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நீர் அற்புதங்களை செய்கிற தேவன் என்று நான் உம்மை விசுவாசிக்கிறேன் என்று இயேசுவை நோக்கி கூப்பிடும் போது இயேசு அற்புதங்களை செய்வார். இயேசு சுகமாக்குவார். இயேசு தன்னுடைய வல்லமையினால விடுதலை கொடுப்பார். அப்படி வியாதிப்பட்டு பாதிக்கப்பட்டு நீங்கள் இருந்திருக்கிறீர்கள் என்றால் இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்கள் செயலிழந்த உறுப்புகள் செயல்படும், செயலற்ற கால்கள் செயல்படும். இல்லை குடும்பத்தில் போராடுகிற சத்துருவின் கிரியைகள், மரண போராட்டங்களை கொண்டு வருகிற அந்தகார வல்லமைகள், அவருடைய வாக்கின் வல்லமையினாலே அவைகள் முற்றிலுமாய் செயலற்று போகும். இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் மரித்தேன் ஆனால் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்ன இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். விசுவாசியுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோக பிதாவே, லாசருவினிடத்தில் அன்பாய் இருந்து லாசரு மரித்த பிறகு 4ஆம் நாள் லாசருவை உயிரோடு எழுப்பின எங்கள் அன்பு தெய்வமே, இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே லாசருவின் அழுகி போன சரீரத்தை, நாற்றமெடுத்த சரீரத்தை, அழுகி போன உறுப்புகளை உம்முடைய வார்த்தையின் வல்லமையினாலே சுகமாக்கின தேவன், விடுவித்த தேவன், உயிரோடு எழுப்பின தேவன், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு அன்று சரீரம் பாதிக்கப்பட்டு உறுப்புகள் பாதிக்கப்பட்டு அன்று நடக்க முடியாமல், இல்லை ஆண்டவரே டாக்டர்கள் மரித்து விடுவேன் என்று சொல்லிவிட்டார்கள் என்று யாராவது சொல்லிக் கொண்டு இருப்பார்கள் என்றால், உம்முடைய வல்லமை, இயேசுவின் நாமத்தினால இருக்கிற வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பிக்கிற வல்லமை செயலற்ற ஒவ்வொரு உறுப்புகளை இப்படி உயிர்ப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செயலற்ற கால்கள், செயலற்ற கைகள், செயலற்ற உடல் உறுப்புகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது செயல்படும்படியாக ஜெபிக்கிறேன். இப்பொழுது செயல்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே மரண கட்டுகள் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே மரண கட்டுகள், மரண போராட்டங்கள், மரணத்தில் ஏதுவான வியாதிகள் உயிர் தந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது விலகி போவதாக. பிசாசு கொண்டு வருகிற சகல வியாதிகளும், பிசாசு கொண்டு வருகிற சகல போராட்டங்களும், பிசாசு கொண்டு வருகிற எல்லா கற்ப தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது உடைந்து வெளியே போவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருக்கு நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் பலத்தற்பு நடப்பதாக. உம்முடைய பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குவீராக. இயேசுவின் நாமத்தினாலே நீர் அற்புதங்களை செய்வதற்காக நன்றி. உம்முடைய வல்லமை இறங்கி இருப்பதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன்.